نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அவளை கருணை கொண்டு செய்தான் நிமிஷம் அல்லாஹ் மூமினாக மோசினாக முத்தகீனாக முகர்லபீனாக வாசிகீனாக அல்லாஹ் ஆக்க நாடி விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான சேகநாயக்கெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம நல்ல வரைந்து அடையக்கூடிய இன்ப வாழ்க்கைக்காகவும் துணியோடைய வாழக்கூடிய காலமெல்லாம் அவளை எடுத்து விசனமட்டு வாழக்கூடிய பாக்கியமான இறை ஞானங்களை அல்லாஹ் நமக்கு திணித்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க நம்ம அபூபக்கர் கைதி அவர்கள் நாகப்பட்டினம் மதராசில் கிரசன் ஸ்கூல்ல ரொம்ப காலம் டீச்சராக வேலை பார்த்தாங்க. ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்தவங்க மகளை பார்க்க சிங்கப்பூர் வந்துருக்குறாங்க. குறுகிய காலம்தான் சேர்கிட்ட பயிற்சி வாங்கியிருந்தாங்க சோபத்தில். இருந்தாலும் அவங்களுடைய போதனைகள் நிறைய கேட்டு கல்வியில் உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பிறருக்கு போதனை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கல்வி செஞ்சது. சில பேர்கள் உள்வாங்குவாங்க, சொல்ல தெரியாது. ஆனால் இவங்க உள்வாங்கி மற்ற மொழிகளுக்கு சொல்லி சீக மொழிகளுடைய லட்சியம் என்ன, அதை நம்ம எப்படி சேகை நாம் மதிக்கணுங்கிறது காரணமாக பல மகிழ்ச்சி பேசிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கல்வி உருவாக்குவாங்க. சீக மொழி வாழ்க்கையில நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா சத்தியத்தும் முதல் பாடம். அல்லாஹ் அதுக்கு பசங்க பார்த்துட்டு செய்ய முடியாது சொன்னாங்க. எத்தனை பேர் தொடர்ந்து செய்யறீங்கன்னு தெரியல. அது செய்வதை கொண்டு தான் நம்ம கல்வியில அல்லாஹுடைய திக்ரே உட்காரும். இப்போ துனியாவுடைய சிந்தனைகள் மேய்ச்சி இருக்க கல்வியில அதோட கவலைகள், சஞ்சலங்கள், துன்பங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அல்லாஹ்வுல திக்ர் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளோட கல்விகளிலே இந்த ஓர்மை இன்னும் வரல. ஓர்மை வருவதற்காக வேண்டி தான் அல்லாஹ்வுல திக்ர் செய்ய சொல்றோம். மகான்கள் சொல்லி சொல்லி நம்ம வற்புறுத்திட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை செய்யறோங்கிறது நமக்கு தெரியல. எப்போ நம்ம செஞ்சோம் அப்பதான் நமக்கு கல்வியில ஒரு அமைதி ஏற்படும், கல்வியில வெற்றி ஏற்படும், கல்வியில இஸ்திகாமத்து ஏற்படும். அதோட உயர்வுகள் நமக்கு சரியா விளங்கல. இப்போ கார் டிரைவிங் படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டிரைவிங் நல்லா அழகாக இருக்கும். துணியாவில் எல்லா பேரும் பேசிக்குவாங்க, அதெல்லாம் டிரைவிங் பற்றி எந்த குறையும் வர்றாது. என்ன காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும். அதே மாதிரி எல்லா உள்ள திக்ருடைய உயர்வுகள் நம்ம கல்வியில் சரியா வழங்காததுனால நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சம் சில பேர்ட்ட கேட்டுக்கலாம், வாசல் பார்த்து எவ்வளோ செய்கிறீங்க, 1 நிமிஷம் செய்கிறேன், 2 நிமிஷம் செய்கிறேன், நேரம் கிடைக்கும் போது செய்கிறேன், அப்பப்போ செய்கிறேன், இப்படிதான் பதில் வருது இல்லையே. நான் 10 நிமிஷம் உட்காந்து செய்கிறேன், காலம் மாலை செய்கிறேன், காலை பகல் இரவு செய்கிறேன் என்ற சிந்தனையை யாருமே சொல்லலை. என்ன காரணம் கேட்டால் அது பெருசாக நினைக்க மாட்டோம். என்ன காரணம் கேட்டால் அது உயர்வு தெரியாத காரணம். பெரும்பாலான மக்கள் பையத்துடைய நோக்கம் என்ன வழங்கி இருந்தோம் நாமெல்லாம் கேட்டால் துணியாவில் விசாலமான வாழ்க்கை கிடைக்கும், செயலை பயிற்சி வாங்கினா துவாவை கொண்டு நமக்கு துணியா கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வியாபாரம் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும் என்பதற்காக பயிற்சி வாங்கின மக்கள் தான் ஜாஸ்தி. நான் மக்களே நான் பையத்தையே மறந்தாச்சு. பயிற்சியுடைய நோக்கம் என்ன, நாம் எல்லாவே நியமமாக ஞாபகம் செய்வதும் நம் ஞாபகம் செய்வனை அடைந்து கொள்வதும். பயிற்சியுடைய நோக்கமே அந்த மக்கள் பையத்துடைய நோக்கம் என்னங்க, எல்லாம் அறிவதும் அடைவதும். அது தவிர எதுவும் கிடையாது. அதற்குண்டான பயிற்சி எதுவுமே செய்யாம அல்லாஹ் அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. அப்போ அதுக்கு ஃபண்டமெண்டலாக எல்லாத்தால நம்ம ஏன் கொண்டு வந்தான், நம்ம கவலையற்று வாழ்வதற்கு என்ன செய்யணும், துணியால் வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல அல்லாஹ் தாலா எப்படி அடைந்து கொள்வது, பெற்றுக்கொள்வது என்பதற்கான அந்த ஆசை நம்ம கல்வியில இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றே தீருவோம். சந்தேகம் கிடையாது. பிள்ளைகள் படிக்கிறாங்க பார்க்குறோம்,
பிஹெச்டி இருக்கு, அடுத்தாப்புல செகண்டரி இருக்கு. இரவு போலா படிக்கிறாங்க. சிங்கப்பூரோட வாழ்க்கையுடைய படிப்பு இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் கூட ஓய்வே இருக்காது பிள்ளைகள். அவர்களுக்கு அது படிப்புடைய உயர்வுகளை சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி 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 அவங்களோட நோக்கம் பூராவும் படிப்பு தான். படித்தால் வெற்றி பெறலாம், படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், படித்தால் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், படித்தால் நல்ல வீடு வாங்கலாம், படித்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும் என்பதாக சொல்லி சொல்லி அவன் கல்விகளிலே ஆணித்தனமா உட்கார்ந்தனால அவர்கள் படிக்கிறார். இந்த போதனை தான் அது உயர்வு வழங்கி போச்சு. அந்த மாதிரி தரிகத்துடைய பாட போதனைகளை நீ வழங்கினால் ஈருலக வெற்றி என்று நாம் சொன்னால் எத்தனை முடிவு கேட்கலாங்க அதில். உயர்வுகள் தெரியாததுனால குறுகிய கால வாழ்க்கையான துனியாவோட வாழ்க்கை 7 வருஷம் 80 வருஷம் அதோட உயிர்கள் வழங்கி நாம் செய்யக்கூடிய இந்த செயலை மாதிரி ஆளுநர் ஆகரால கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் சரியா வழங்காததுனால நாம் துணியாலும் நிரந்தரமா இருக்க போறோம், நமக்கு எங்க மூத்து வரப்போகுது இந்த நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லதீன ஹலக்கல் மூத்தவள் ஹயாத்தில் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அவர் சொன்னாமலாம். அல்லாஹ் உங்களை ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்தான்னு கேட்டேன். நீங்க துணியாவில் வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றியானதா தோல்வியானதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்தோம். அப்ப அதை நாம் விளங்காமல் என்ன செய்யறோம்? துனியாவிலே சதம் என்பதாக நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் அதுக்கு கொஞ்சம் செய்யறோம். தேவை தேடி வருகிறோம், தேவையை போதனை கேட்கிறோம், மகான்கள் வந்தா அவங்க தரிசிக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய நோக்கம் பெரும்பாலாமாக அது இல்லை. என்ன காரணம் கேட்டா அது உயிர்களை நமக்கு விளங்கலை. அந்த மாதிரி விளங்கிட்டா அதுக்காண்டி பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. நம்ம துணியாவில் வந்த நோக்கம் என்ன, எதற்காக எல்லாம் கொண்டு வந்தான் என்பதாக விளங்கணும். நம்ம நிச்சயமாக அல்லா பக்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுக்கும். துணியா அல்ல வேணான்னு சொல்லலையே, துவாக்கு முடியும் அல்லாவே சொல்லலாம் இல்லையா, ரொம்ப ஆச்சுன்னா பின் துணியா ஹசனம். அப்ப அல்லாவே சொல்லிவிட்டு துணியா ஓட்டுல ஒதுக்கிடுன்னு நல்லா சொல்லலையே. துணியா வேணும், எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டு சொன்னா இல்லாத அறிந்து அடையக்கூடிய அளவுக்கு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் தான் அல்லா பக்கம் போக முடியும். துணியாவில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அல்லா பக்கம் எப்படி போறது? இப்படிதான் நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. எல்லாரும் கவலையிலேயே மூழ்கி மூழ்கி என்ன செய்யறோம்? அல்லா பக்கம் போக முடியாத நிலையில நாம் இருக்கோம். நேற்று ஒரு ஆள் வந்து நான் சொல்லியிருந்தார், கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி, ஐடியில வேலை செய்யக்கூடிய பத்தி சொல்லிட்டு இருந்தார். யார் சொல்லிட்டு இருந்தா? நீ சொன்னீங்க, யாரும் சொன்னாங்க. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பூரா மைண்ட் பூரா ஐடி தான். இப்படியே பிரமப்படுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்தா கூட அனைவரும் ஒழுங்கா பேசுறது இல்லை, பிள்ளைய கூட ஒழுங்கா சந்தோஷமா நேரங்கள் கிடைக்கிறது. என்கிட்ட அவன் சிந்தனை போனா இதுல இருக்கு, இரவு பகல அதிலேயே உட்காந்து அது அந்த மைண்ட் அப்படியே செட் ஆயிடுச்சு. துணியோட வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை அனுபவம் முடிக்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு. என்ன காரணம்? அவன் பார்க்கக்கூடிய வேலை நிர்பந்தப்படுத்தி அந்த முதலாளிமார்கள் அவர்களை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேலை செய்யறாங்கன்னா அதிகப்படியான ஆக்கிரமிப்பு வந்துடும். இப்போ அதெல்லாம் பார்க்கத்தான் செய்யுது. இப்போ நமக்கு நாமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் என்னங்க? இறைஞானம் தான். இறைஞானத்தை நமக்கு சேகுமார்கள் திருப்பி கொண்டு இருக்கிறார்கள், புகட்டி கொண்டு இல்லை. நாம் அதை அலட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு நேரம் வரும், இப்போ கவலையிலேயே மூழ்கி கிடக்கும் போது, துன்பங்கள் துயரங்கள் இருக்கும்போது நமக்கு கல்வியில் ஞாபகம் வரும். இப்போ அல்லாஹ் அதுக்கு செய்யலாம், அல்லாஹ் அதுக்கு செஞ்சால் கல்வியில் அமைதி வரும். எப்படி வரும் உங்களுக்கு? எப்போவாச்சும் அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் தாலாவுடைய திக்கரை கொண்டு கல்வியில் அமைதி வந்துடுமா? வராது. அமைதி வரக்கூடிய வழிமுறைகள் நமக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு தான் நமக்கு வரும். அதனால தான் முதல் பாடம் என்னங்க நமக்கு? தஸ்கீயத்து நஃப்ஸ் தான் முதல் பாடம். கிடைக்கிறதுக்கு வந்த பிற்பாடு முதல் பாடம் பாசன் ஃபாஸ் திக்ரு, அடுத்த தஸ்கீயத்து நஃப்ஸ், கல்வை, அதாவது நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது. அதேபோல் கல்வை பரிசுத்தப்படுத்துவது, ரூஹை பரிசுத்தப்படுத்துவது, இது எல்லாமே நமக்கு பாட போதனையிலே இருக்கு. நாம் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலை எல்லாருமே பலகீனமா இருக்கும். என்ன காரணம் கேட்டா சரியா என்ன விளங்கல. நஃப்ஸுடைய பரிசுத்தம் என்னன்னு வழங்கினா தானே அதில் முயற்சி செய்ய முடியும். அதேபோல் கல்வியுடைய பரிசுத்தம் இருக்கு, ரூஹுடைய பரிசுத்தம் இருக்கு. இதெல்லாமே நமக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம தரிக்கத்துடைய முன்னேற்ற பாதைக்கு இதெல்லாம் இது வேணும் அவசியம். கல்வி நாயகத்துடைய மஹப்பத், ரசூலுல்லாஹுடைய மஹப்பத், சந்ததியுடைய மஹப்பத், இதை பற்றி நிறைய நம்ம வழங்கணும். வழங்கினா தான் நேசிக்க முடியும். ரசூல்லா எப்படி நேசிக்க முடியும்? நம்ம ரசூல்லாவே அல்லாஹ் சொல்லலாம்,
இன் குத்தும் துஹிப்புன்னல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். பெரிய முகமது சொல்லுங்கள், யார் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் உங்களை பின்தொடரட்டும், உங்களை நேசிக்கட்டும். ரசூலுல்லாஹ் எப்படி நேசிக்கிறது? கண்ணுக்கு தெரியாத ரசூலுல்லாஹ். அப்ப அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றணும், அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும். கண்மணி நாயகத்துடைய அகலாக் நான் பயன்படுத்தணும். மனைவி கூட எப்படி நடக்கணும், பிள்ளைகள் கூட எப்படி நடக்கணும், முதலாளி மனை கூட எப்படி நடக்கணும், நண்பர்கள் கூட எப்படி நடக்கணும், எல்லாமே ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்துட்டு போயிடும். அது எப்படி செஞ்சால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வரும். அன்பு எப்படி செலுத்துவது, அவருடைய குறைகளை எப்படி மறைப்பது, குற்றக்குறைகளை எப்படி மன்னிப்பது, பிறகு எப்படி உதவி செய்வது, பெரிய பாக்கியமான செயல். அப்ப அதெல்லாம் நம்ம செய்யாம இறைஞானத்தை அடையவே முடியும். ஏன்னு கேட்டா, கண்மணி நாயகத்தை கொண்டு தான் அகில உலகமும் இருக்கு. நானும் நீங்களும் இருக்கிறது தான் அவங்களுக்கு கொண்டு தான், அவங்க நூறை கொண்டு தான். அவங்களோட சொல்லை செயலை நான் எடுத்து நடத்தாமல் எவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாலும் சரி, இறைஞானம் உட்காந்து. அதனால தான் அதை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியதான் நமக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய நேசம், அவங்க சந்ததிகளுடைய நேசம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு செய்ய வைத்து நம்மளுடைய கல்வி அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய வழிமுறைகளை நமக்கு பெரியோர்கள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பாப்பாமார்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா கல்வில மாற்றங்களை உள்ளதான். அந்த மாதிரி செஞ்சதுனால ஓரளவுக்கு நம்ம எல்லோருமே சரீக்கத்துடைய ஞான கேட்ப உட்கார்ந்துருக்கும். இந்த உயர்வுகளை விளங்கி விளங்கி சொல்றதுனால தான் நம்ம கல்வியில் அந்த ஆசை நமக்கு வருது. உயர்வுகளை இல்லைன்னு சொன்னா பேசவும் முடியாது. எந்த ஒரு பாக்கியத்தையும் நாம் அடையாமல் அந்த பாக்கியத்தை பற்றி பேச முடியும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கல்வியில் ஆசை வரணும். நாம் துனியாவில் வாழக்கூடிய காலம் இத்தனை வருஷம் தெரியாது நமக்கு. எப்போ அல்லாஹ்வுடைய மௌத் வரும்னு தெரியாது. நம்மளுடைய தரீக்கத்துடைய பாடம் போகணும் என்னங்க, எல்லாருமே அவுளியா போயிடும். சொல்ல மாட்டேங்க. அந்த பாடம் தான் இது. மௌத்து இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நாம் முயற்சி செய்யணும். துனியாவில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கு. மௌத்துடைய பயம் போயிடணும், கபருடைய விசாலம் கிடைக்கணும், கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகணும், அவுளியாக்கள், நாதாக்கள், மகாங்கள், கல்மணி நாயகர்கள் எழுப்பப்படணும், அல்லாஹ்வுடைய தீதார் கிடைக்கணும். எல்லாமே நமக்கு நிறுவனம் செய்யப்படுது குர்ஆன் ஹதீஸோட அடிப்படையில். அதற்கான எந்த முயற்சியும் நாம் செய்யறதே இல்லை. நம்முடைய நோக்கம் எல்லாமே என்ன இருக்கு? காரணம் துனியாவுடைய ஈடுபாடுகள். அப்படிதான் நிர்பந்தம் ஆயிடுச்சு. துனியா நிர்பந்தப்படுத்தியே நம்ம வாழ்க்கை துனியாவுடைய மூழ்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கல்வியில மாற்றங்களை உண்டாக்குங்க. நான் வெற்றி அடையணும், நிச்சயம் வெற்றி அடைந்தே தீரணும் என்ற வைராக்கியம் வேணும். எதற்காக பயத்து வாங்கணுமோ அந்த பயத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றி நிச்சயமா அல்லாஹ் அறிந்து அடையணுங்கிற ஆசை, வெறித்தனமான ஆசை வராத வரையிலும் இதிலே நாம் வெற்றி பெறவே முடியும். மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அவுளியாக்கள், நாதாக்கள் தன்னுடைய நப்சுகளை எப்படி போராடி இருக்கிறாங்க, கருத்தியல் குறிப்புகள்லாம் பார்த்துட்டு சொன்னா ஆச்சரியமானது அந்த அளவுக்கு. அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த மகான்கள் அடைவதற்காக நாம் ஒவ்வொரு முடிவுகளும் பாடுபடணும். பாடுபட்டாதான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னு சொன்னா மற்ற மக்கள் மாதிரி காரணமாக அப்ப நம்மளே கேட்டுக்கணும். ஒரு ஆள் வந்து சொல்லாரு நம்மகிட்ட, ஏன்பா நீ சொல்லுறேன் நானும் சொல்லுறேன், நீ இருக்கிற செய்யறேன் நானும் இருக்கிற செய்யறேன், நீ பள்ளியாசலுக்கு போற நானும் பள்ளியாசலுக்கு போறேன், நியமிச்சமா ஒரு செயலை கைப்பிடிச்சிருக்கிய, என்ன பிரயோஜனம் அடைந்தாய், எங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா நம்மளால? ஒரு முருகி பிள்ளை இருக்கார். அந்த பிள்ளையோட கணவர் சொன்னார் முருகி பிள்ளைகிட்ட, நீங்க பையத்து வாங்கி சேதுன்னு அலையிறிய, அல்லாத ரசூலுக்கு வகப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சொல்லுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அவங்களும் தான் செய்யறாங்க, காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்யறோம், பிறருடைய உதவி செய்யறோம், எல்லா காரியம் செஞ்சுதான் ரசூலுடைய எல்லா தொழிலும் செய்யறதான் செய்யறோம், நியமித்தமா செய்யக்குள்ள என்ன பிரயோஜனம் அடைந்தா என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை பதில் சொல்ல முடியும். இப்போ நானே கேட்குறேன், பையத்து வாங்கினதால் நம்ம என்ன பிரயோஜனம் அடைந்தோம், என்ன பாக்கியம் அடைந்தோம்? காலத்தில் தானே கேள்வி கேட்டு பார்க்கணும். சரி, பையத்துக்கு பின்னால நாம் அடைந்த பாக்கியம் என்ன சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பலகீனம். அப்ப அதை நாம் எல்லாமே நிவர்த்தி செய்யணும். நாம் எதற்காக பையத்து வாங்கணும் மிஞ்சி நினைக்கணும். என்ன வித்தியாசம் கிடைக்குது?
சாலிஹினுடைய அந்தஸ்து கிடைக்குச்சா? சுஹதாவுடைய அந்தஸ்து கிடைக்குச்சா? கேட்கணும். கேள்வி வந்துக்கிட்டே இருக்கணும் கல்வியில். அப்பதான் வெற்றி பக்கம் போக முடியும். இப்போ வியாபாரம் வைக்கிறோம். யாருக்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செய்கிறோம். என்னென்னமோ முயற்சி செய்கிறோம். இப்போ ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ப்ரமோஷனுக்கு என்னென்னமோ முயற்சி செய்கிறோம். டியூஷன் வைக்கிறோம். படிக்க மாட்டேன்னு பல சொல்கிறோம். குறை சொல்கிறோம். பிள்ளைக்கு என்கரேஜ் பண்ணுறோம். வெற்றி பெறுது. நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் இதுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை கொண்டு நம்மளுடைய கல்புகளிலே நம்முடைய ரூஹிலே எந்த அளவுக்கு அல்லாஹ் பக்கம் ஆசை வருது. அதை நம்ம தான் யோசிக்கணும். அதற்காக வேண்டிதான் ஆண்கள் முறிவுகள், அதாவது பலகீனம் அடைந்தாலும், முறிவுகள் தடவு ஏற்பட்டாலும் வலுக்கட்டாயமாக சொல்லிட்டே இருக்கான். என்ன காரணம் கேட்டா, அப்படியாச்சும் கல்வியில் அல்லா ரசூலுடைய முகப்பத்து வந்துடாதா என்பதற்காக தான். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் தீனை எத்தி வைப்பதற்காக. அவுலியாக்கள் நாதாக்கள் எவ்வளவு பாடுபட்டாலும். லாசர்கள் ஹைதராபாத்லேருந்து வருஷத்துக்கு 3 தடவை ஊருக்கு வந்துடுவான் தன்னுடைய பக்க பரிவாரங்களோடு. எவ்வளவு பிரயாண ஸ்தலமா, எவ்வளவு ஸ்தலம். கேரளா அந்த சர்க்கார் எவ்வளவு பிரயாணம் செஞ்சுருக்காங்க அல்லா ரசூலை பற்றி சொல்வதற்காக, அவருடைய கல்வி அல்லா பக்கம் திருப்புவதற்காக, கல்வியில் அல்லாவுடைய முகப்பத்தை உண்டாக்குவதற்காக. அப்ப செய்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தீனை வளர்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம அளவுக்கு தீனுடைய உயர்வுகள் அல்லாஹ்வுடைய முகப்பத்தில் கல்வியில் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணும். அதுக்காக பாடுபடணும். அப்பதான் இந்த தரிக்கத்துடைய ஞானத்தை வெற்றி பெற முடியும். இப்படிப்பட்ட உயர்ந்த நாணயத்தை அடையக்கூடிய அல்லாஹ் தஆலா நமக்கு அதை நசீபாக்குவானாக. நான் இதற்காக பகிர்ந்து செய்து பயிர்ப்புற நோக்கத்தை நிறைவேற்றி அதை அறிந்து அடைந்து இன்ப வாழக்கூடிய காலம் அந்த துணியாக கொடுப்பானாக. ஆலயமா அகராவளி வெற்றியான வாழ்க்கையும் குபேர வாழ்க்கை அல்லாஹ் நம்ம அனைத்து தந்துடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி